ஆகட்டும் துணியாகட்டும் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். நமக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கை ஓப்பனாக இருக்கணும். கை உயரம் சொல்லுடா. 6 6.5 12 அந்த பொண்ணு 12 போடுறேன்னாங்க. சரி ஏதோ ஒன்று. 7.5 + 2 ஓகே 5.5 + 2 7.5. சரி இங்கேருந்து 7 இன்ச்சு ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். உயரம் பாடியில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 7 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி உயரத்தை போட்டுடுங்க. எனக்கு இந்த டயக்ராம் மட்டும் போட்டுட்டு வாங்க, நான் செக் பண்ணுறேன். முதல்ல உங்களோட அளவு ப்ளவுஸ்லாம் அளந்து எழுதிட்டு வாங்க சரிங்களா. எழுதிட்டு வந்தீங்கன்னா கூட போதும். பேப்பர் நீங்கள் போட டைம் இல்லை இங்கே வந்து கூட போடுங்க. இல்லை டைம் இருந்தால் அதையும் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப நல்லது சரியா. கை உயரம் போட்டாச்சு. அடுத்து கை அகலம் எவ்வளோடா? 10.5. 8 + 2 10. அப்போ இங்கே ஃபோல்டிங்லேருந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ உயரம் எடுத்து போட்டாச்சு. இங்கே அகலம் எடுத்து பாக்ஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே ஃபோல்டிங் சைடு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பாடு மாதிரி சொல்லிக்கிட்டே தான் செய்யணும். ஃபோல்டிங்க்கு மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. காமன் ஃபோல்டிங்க்கு மேலே 2, ஃபோல்டிங்க்கு ஆப்போசிட்டில் 3, அதுக்கப்புறம் இங்கேருந்து 2. ஃபோல்டிங்க்கு மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். ஃபோல்டிங்க்கு ஆப்போசிட்டில் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து 2 இன்ச்சு. இப்போ இதுலேருந்து லைட்டாக கனெக்ட் பண்ணணும். ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க போடுவாங்க, தெரியாதவங்களுக்கு என்ன ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த 2 இன்ச்சு இந்த 2 இன்ச்சு ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த கோடை அளந்துக்கோங்க. இப்போ இது 7 வருது, கவனிச்சிங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ இதில் பாதி 7ல் பாதி 3 மார்க் பண்ணிக்கோங்க. இது மிட் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு டோட்டலாக இந்த இடம் 1. பாடியில் இந்த இடம் 1 இன்ச்சு நம்ம குறைஞ்சோமா. இப்போ இந்த குடையிறது இதுவுமே முன்னாடி இந்த குடைஞ்சதும் கையும் குடைஞ்சதும் தான் இங்கே ஒன்றா வரணும். பின்னாடி குடையாததும் ஒன்றா வரணும் சரிங்களா. அதுக்காக தான் நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துலேருந்து இதை டச் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரணும் ஓகேங்களா. அதே போல் இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணி இப்படி கொண்டு வந்துடும். இதுதான் ஸ்லீவ். ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இதுலேருந்து இப்படி கொஞ்சம் கொண்டு வருவோம் நான் சொல்கிறேன். இப்போ இதை கட் பண்ணவா இல்லை இருக்கட்டுமா? இன்னொரு டைம் கொஞ்சம் சொல்லி. கை உயரம் எடுத்து ஃபஸ்ட்டு கோடு போட்டேன்டா. அடுத்து கை அகலம் கோடு போட்டால் பாக்ஸாக வந்துருச்சு. பாக்ஸுக்கு போட்டுட்டு ஃபோல்டிங்க்கு மேலே 2 இன்ச்சு கொடுத்தேன். ஃபோல்டிங்க்கு ஆப்போசிட்டில் 3 இன்ச்சு கொடுத்தேன். அங்கேருந்து 2 இன்ச்சு கொடுத்துட்டு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டேன். கோடு போட்டு அந்த கோடோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு டோட்டலாக 1 இன்ச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங் இந்த 2 இன்ச்லேருந்து இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன். இதை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது, இதையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே இங்கேருந்து இதை டச் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஒரு லீஃப் மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரா மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. வெட்டட்டா வேண்டாமா? வெட்டி காமிச்சிருங்க. சரி வெட்டிடலாம், மடி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி வெட்டிட்டு கவனிக்கலைன்னா புரியாது. இங்கேருந்து வெட்டி ஃபஸ்ட்டு நான் மேலே தான் வைக்கிறேன். இப்போ எது மேலே? இப்போ எனக்கு இதுதான் மேலே, இது கீழே, ஆமாவா? எல்லாத்துக்கும் அதுதான். ஸோ மேலே தான் ஃபஸ்ட்டு வெட்ட போகிறேன். கோடை வெட்டாதீங்க, மேல் போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு வெட்டுறேன். இப்படி வெட்டிடணும். இப்போது இதை வந்து குட்டியாக நாச், இது பேர் நாச்சுன்னு சொல்லுவாங்க அடையாளத்துக்காக. அதாவது கையோட சென்ட்ரு போர்ஷன் குட்டியாக ஒரு சின்ன வி மாதிரி வெட்டிக்க போகிறோம். இப்போ இப்படி வெட்டிடலாம். வெட்டிட்டு சிங்கிளாக விரிச்சுக்கோங்க. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட். ஒரு கை தாண்டா வெட்டணும், ஒரே போதும். நீங்கள் இதே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா துணி 2ஆக போட்டால் 2 கை கிடச்சிடும். இப்போ இது பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் இந்த குடையணும் இல்லையா, பாடியிலையும் குடைஞ்சா இந்த இடத்த அந்த 2 இன்ச்சஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்கேருந்து அப்படியே இதை வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணது இப்படி தான் வரும். ஆனால் இங்கே பெண்டாக இருக்கிறப்போ இங்கேயும் பெண்டாக வரணுன்றதுனால லைட்டாக இதை நம்ம வெட்டிக்கலாம். எவ்வளோ வெட்டியிருக்கேன் தெரியுதா? ஸோ இதுதான் ஒரு கை. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். பார்த்தீங்கன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இவ்வளோ கேப் இருக்கும். இப்படி தான் இருக்கணும். அப்போது இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி வரும். ஃப்ரண்ட் இப்படி குடைஞ்சதும் வரும், இங்கே இது வரும். ஓகேவா? அடுத்து பட்டி. பிடிமா, சீக்கிரம் பிடிமா. பட்டியோட அகலம் சொல்லுமா?